மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி ஒரு பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் மேட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். கலர் பேப்பர் பண்ணுற மேட்டுக்கு வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ சின்னதாக எவ்வளோ பெருசாக இந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக வேணாலும் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக் பழகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் பழகிட்டு நீங்கள் வீவிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறையா வீவிங்ஸ் பண்ணலாம். இதில் நான் ரொம்ப சிம்பிளான வீவிங் ஒன்று பண்ண காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வீவிங்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வரும். ரொம்ப ஈஸியான வீவிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி பேப்பர் கட் பண்ணியிருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் பேஸ். இந்த பேஸை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது செய்யலாம். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நாலாக ஃபோல்ட் பண்ணி லெங்க்த் வைஸ் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ லெங்க்த் வைஸ் கட் பண்ணிக்கலாம். பிரெத்து உங்களுக்கு தின்னாக வேணால் தின்னாக கட் பண்ணிக்கலாம், திக்காக வேணாலும் திக்காக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஒரு பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெப் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வச்சு வீவிங் டெக் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம கொஞ்சம் க்ளூ போட்டுட்டோம்னா அது ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக போட்டு வச்சுக்குவோம். ஸ்டார்டிங் இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிட்டு வீவிங் வந்து ஒன்று விட்டு ஒன்று நம்ம பண்ணணும். பாருங்கள், ஒன்று பண்ணியிருக்கேன். திரும்ப ரெண்டாவது பண்ணணும். திரும்ப ஒன்று விட்டு பண்ணணும். கலர் வந்து நம்ம சாய்ஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி வீவ் டெக்னிக்கில் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி இருக்கும். வீவிங் கரெக்டாக இருக்கணும். ஒன்று விட்டு ஒன்று இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். க்ளூ போட்டு லாஸ்ட்டாக இதை ஒட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். செகண்ட் எடுக்கிறேன். செகண்ட் பீஸ் நம்ம ஒட்டும்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு மேல் போர்ஷனில் ஒட்டணும், வீவ் பண்ணணும். இந்த வீவிங் டெக்னிக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஒன்று மேலே இருந்தால் ஒன்று கீழே இருக்கணும். கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். இது மேலே இருக்குது, இது கீழே போகணும். செகண்ட் லைன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன். தேர்ட் லைன் வரும்போது கீழே போகும். இது மேலே இருக்குல்ல, இது கீழே போயிடும். ஒன்று மேலே இருந்தால் ஒன்று கீழே. ஒரு 5 இல்லை 6 பேப்பர் தான் இதுக்கு தேவைப்படும். பாருங்கள், இங்கே க்ளூ இருக்கிறனால இங்கே க்ளூ இதுக்கு போட்டுட்டு எவ்வளோ தேவையோ அதை வச்சு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இது ஒட்டிக்கும். இப்போ ரெட்டு இங்கே மேலே இருக்குன்னா இந்த ரெட்டு வந்து கீழே போகணும். அது நல்லா ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது வீவிங் டெக்னிக் ரொம்ப நல்லா வரும். இங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கு 4வது ஸ்டெப். இப்போ இது இங்கே மேலே இருக்குன்னா அது கீழே போகணும். இந்த போர்ஷன் மேலே வரணும். இப்போ அது கீழே போகணும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இதை நம்ம பண்ணும்போது நம்மளோட ரைட் சைட் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். வீவிங் டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட மோட்டார் ஸ்கில் ஒர்க் ஆகும். மோட்டார் ஸ்கில் ஒர்க் ஆகும்போது நம்ம நர்வ்ஸு, நம்மளோட ஃபுல் பாடியும், மைண்டு, நம்மளோட பிரெயின் எல்லாமே ஒன்றா ஒர்க் ஆகும் மோட்டார் ஸ்கில் ஒர்க் பண்ணும்போது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இப்போ இது கீழே போகணும். கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு கீழே போக வைக்கிறேன். இது மேலே இருக்கிறதுனா மேலே வந்துடணும். இது கீழே போகணும்.
இப்போ நான் வந்து 6 பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறேன்ல, நீங்கள் இதுவே 8 பேப்பர் 10 பேப்பர் 12 பேப்பர்ஸ்னு சின்ன சின்னதாக கட் பண்ணி கலர் கலராக பண்ணும்போது மேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த இதுவும் நெருக்கமாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நெருக்கமாக கட் பண்ணும்போது மேட் ரொம்ப விவிங் அழகாக வரும். இதை வச்சுக்கிட்டு நம்ம பேஸ்கெட்ஸ் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் பண்ணலாம். நிறையா டெக்னிக்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் இன்றைக்கி ஒரு மேட் பண்ண தான் பார்க்குறோம். லாஸ்ட் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் தின்னாக இருக்கிறது போடுங்க, ஏன்னா திக்காக இருக்கிறது நம்மளால் போட முடியாது. ஒட்டிட்டு பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பின்னாடி ஒர்க் பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட்டுக்கே நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு லைட்டாக காஞ்சிச்சுன்னா அது நமக்கு செட் ஆகிக்கும். லாஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடணும். சப்போஸ் உங்களுக்கு செய்ய வரலைனாக்கா கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். ஆரிகாமி பேப்பர் கிராஃப்டில் வீவிங் டெக்னிக் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த டெக்னிக் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மேட்டுனாக்கா 2 எண்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு மாதிரி நூல் கட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பரை எடுத்துக்கிட்டு, எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 2 பீஸ் வேணும், 2 பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பக்கமும் க்ளூ போட்டுக்கலாம். எவ்வளோ பக்கம் தேவையோ நமக்கு அந்த அளவுக்கு ஒட்டிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். ஆரிகாமியில் வீவிங் டெக்னிக் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.